கண்ணா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாய் சதுரம் ரோம்பஸ் பற்றி இன்றைக்கி படிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பேரலகிரம் படித்தோம் இல்லையா, இணைகரம் படித்தோம். இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத படித்தோம். அதே இணைகரத்தில் 4 பக்கங்களும் சமமாக இருந்தால், இணைகரத்தின் 4 பக்கங்கள் சமமாக இருந்தால் அதை நம்ம சாய் சதுரம் ரோம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். In a parallelogram, if all the sides are equal, then it is called rhombus. புரியுதா? இணைகரத்தின் அனைத்து பக்கங்களும் சமமாக இருப்பின் அது ஒரு சாய் சதுரம் ஆகும். புரியுதாக்கண்ணா? அப்போ இது ஒரு சாய் சதுரம் ரோம்பஸ். ஏன்னா எல்லா பக்கமே ஈக்குவல் லென்த்தாக இருக்குது, சமமான நீளத்தை உடையது. இதுக்கு சாய் சதுரம் ரோம்பஸ். இதுவும் என்னது? எல்லா சைடும் ஈக்குவல் லென்த். அப்போ இதுவும் என்னது? ரோம்பஸ், சாய் சதுரம்னு சொல்கிறோம். இப்போ சாய் சதுரத்தில் எப்படி இருக்கணும்னா அனைத்து பக்கங்களும் சமம். ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். எதிர்பக்கங்கள் இணை, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். இந்த ரெண்டும் தீஸ் 2 sides are parallel, these 2 sides are also parallel. ஒரு சாய் சதுரத்தை அதன் மூலை விட்டங்கள் சம பரப்பளவு கொண்ட 4 முக்கோணங்களாக பிரிக்கும். Diagonals divide the rhombus into 4 right angle triangles of equal area. இதுதான் ஒரு சாய் சதுரம். இங்கே ஒரு மூலை விட்டம் வரைஞ்சிருக்கேன், இங்கே ஒரு மூலை விட்டம் வரைஞ்சிருக்கேன். மூலை விட்டம்னா என்ன? டயக்னல்ஸ். புரியுதா? இந்த டயக்னல்ஸ், இங்கே ஒரு டயக்னல்ஸ். இது என்னவா இந்த சாய் சதுரத்தை பிரிக்குதுன்னு சொன்னால் 4 முக்கோணங்களாக பிரிக்குது. அது மட்டும் இல்லை, அந்த 4 முக்கோணங்களும் சமமான பரப்பளவை கொண்டவை. புரியுதா? இதுவும் 1 2 3 4 இந்த 4 ட்ரையாங்கிள்ஸும் ஈக்குவல் ஏரியாஸ். புரியுதா? சமமான பரப்பளவுகளை கொண்டுள்ளது. இந்த 2 டயக்னல்ஸும் இந்த ரோம்பஸை, சாய் சதுரத்தை 4 சம பாகங்களாக, 4 முக்கோணங்களாக, சம பரப்பளவை உடைய முக்கோணங்களாக பிரிக்கிறது. இந்த மூலை விட்டங்கள் இருக்கு இல்லையா, டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். புரியுதா? மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக, இதுதான் 90 டிகிரி செங்குத்தாக இரு சம கூறிடும். இந்த லென்த் இஸ் ஈக்குவல் டு திஸ் லென்த். 2 சம பாகமாக பிரிக்கும். இந்த டயக்னல்ஸும் இதுவும் ரைட் ஆங்கிளாக இருக்கும். இது ரைட் ஆங்கிள். இதுவும் எப்படி இருக்கும்? ஈக்குவல். புரியுதா? ஸோ த diagonals bisect each other at right angles. கண்ணா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாய் சதுரத்தின் பரப்பளவு, ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சாய் சதுரத்தினுடைய பரப்பளவுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் கண்டுபிடிக்கலாம். 2 டைப்பில் கண்டுபிடிக்கலாம் கண்ணா. இப்போ எப்படின்னா, அடிப்பக்கம் உயரம், பேஸ் ஹைட் கொடுத்துருந்தா ரோம்பஸினுடைய ஏரியா என்ன, இல்லை 2 டயக்னல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, 2 மூலை விட்டங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன, ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ புரிஞ்சுதா? இப்போ இந்த ரோம்பஸ் இருக்கு இல்லையா, சாய் சதுரம், இதுக்கு பேஸ் தெரியும், ஹைட் தெரியும், அடிப்பக்கம் உயரம் 2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இது ஒரு சாய் சதுரம். இந்த இடத்த நான் என்ன பண்ணுறேன்? செங்குத்து தொலைவு இல்லையா, குத்துயரம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த உயரத்தை நான் இந்த உயரத்தை அப்படியே கட் பண்ணி இங்கே கொண்டு நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம பேரலகிரத்துக்கு இதே மாதிரி தான் பரப்பளவு கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ நான் இந்த குத்து உயரத்தை என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே கட் பண்ணி இங்கே கொண்டு நான் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ எந்த உருவம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இதை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கம் கொண்டு இதையை பாருங்கள், நான் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேனா.
இப்போ வந்து இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு எல்லாமே எப்படி இருக்குது? ஈக்குவலான பக்கங்கள். ஏன்னா சாய் சதுரத்துக்கு அனைத்து பக்கமும் சமம் இல்லையா? ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு படிச்சிருக்கோம். அப்போ இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், எல்லா சைடும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருந்தால் இது என்னது? இது ஸ்கொயர் இல்லையா? அது வந்து ஸ்கொயர். ஸ்கொயருக்கு நமக்கு பரப்பளவு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்னது? பக்கம் பெருக்கல் பக்கம், பக்கம் பெருக்கல் பக்கம், அதாவது சைடு இன்ட்டு சைடு. அப்போது இந்த சைடுக்கு பதிலாக நான் என்ன எழுதுகிறேன்? அடிப்பக்கம்னு எழுதிக்கிறேன். எழுதலாம் இல்லையா? இது வந்து அடிப்பக்கம். இந்த பக்கத்துக்கு பதிலாக நான் என்னென்னு எழுதுகிறேன்? உயரம்னு எழுதுகிறேன். அப்போது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம்தான் இந்த கொடுத்துருக்கிற ஷேப்பினுடைய பரப்பளவு, ஏரியா. புரிஞ்சுதா? அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அதாவது பக்கம் பெருக்கல் பக்கத்தை அடிப்பக்கம் இன்ட்டு உயரம்னு நான் எழுதிக்கலாம் இல்லையா? இங்கே அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சமந்தான். அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் ரெண்டையும் பெருக்கினா இந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இது எதனுடைய ஏரியா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த ரோம்பஸினுடைய ஏரியா. புரிஞ்சுதா கண்ணா? இது வந்து ரோம்பஸினுடைய ஏரியா என்னன்னு கேட்டாங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட் போட்டுக்கலாம். இது எதான ஏரியா ஆஃப் தி பேரலோகிராமுக்கும் பேஸ் இன்ட்டு ஹைட் போடலாம். ஸோ சாய் சதுரத்துக்கும் பேஸும் ஹைட்டும் கொடுத்தாங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. இதிலிருந்து என்ன தெரியுது? ரோம்பஸும் பேரலோகிராமும் பேஸ் இன்ட்டு ஹைட் போட்டால் அந்த ஏரியா கிடைக்குது. என்ன பேரலோகிராம்னா இந்த லென்த்தும் வேறு வேறு லென்த் இருக்கும். பட் சாய் சதுரம்னா இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் தி ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ். சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு சொல்லுங்க பார்க்கலேன்னா அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் சதுர அலகுகள். மாணவர்களே, இப்போது இது வந்து ஒரு ரோம்பஸ் சாய் சதுரம். ACBDங்கிறது 2 மூலை விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. The length of AC is D1. ACயினுடைய நீளம் வந்து D1, BDயினுடைய நீளம் வந்து D2. ஸோ 2 மூலை விட்டங்கள் diagonals D1 D2 are given. Then we have to find the area of the rhombus இல்லையா? இப்போ மூலை விட்டங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஏரியா ஆஃப் தி, அதாவது சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது 2 முக்கோணமாக பிரிச்சுக்கிறோம். ABCங்கிறது ஒரு முக்கோணம். ஏன்னா முக்கோணத்துக்கு நமக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? ½ BH இல்லையா? அடுத்தது ACDங்கிறது இன்னொரு முக்கோணம். இந்த ஒரு டயக்னல்ஸ் வந்து 2 முக்கோணங்களாக இந்த சாய் சதுரத்தை பிரிக்குது இல்லையா? அப்போது இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு ப்ளஸ் இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு, இது ரெண்டையும் கூட்டிட்டோம்னா இந்த சாய் சதுரத்தினுடைய மொத்த பரப்பளவு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்ற முக்கோணத்தினுடைய பரப்புக்கு என்ன நமக்கு தெரியும்? ஃபார்முலா ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா? ½ பேஸுங்கிறது என்ன இந்த இடத்துல? ஏசி இன்ட்டு அடிப்பக்கம் அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் இந்த இடத்துல என்னது? OB ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா? ACDங்கிற ஒரு முக்கோணம் இருக்குது. இதுக்கும் ஃபார்முலா என்ன? ½ BH. பிங்கிறது அடிப்பக்கம். இதுதான் 2 முக்கோணத்துக்குமே பொதுவான அடிப்பக்கமாக வச்சுக்கோங்க. அப்போ என்னது இது? AC இன்ட்டு உயரம் என்ன? OD. சரியா? இப்போது இங்கே என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். ½ இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. இங்கே AC இருக்குது, இங்கேயும் AC இருக்குது. நான் அதை பண்ணிடுறேன், வெளியில் எடுத்துட்றேன். புரியுதா? ½ AC 2 இதுக்கு காமனாக இருக்கிறனால வெளியில் எடுத்தாச்சு. அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்கும்? OB ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? ½ ACயாக வெளியில் எடுத்தாச்சு இல்லையா? மிச்சம் என்ன இருக்கும்? OD இருக்கும். புரியுதா? அப்போ ½ இன்ட்டு AC இன்ட்டு OD ப்ளஸ் OD, OB ப்ளஸ் OD. இந்த 2
நீளங்களையும் கூட்டினா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பிடிங்கிற ஒரு நீளம் கிடைக்கும் இல்லையா? ஓபி ப்ளஸ் ஓடி இஸ் ஈக்குவல் டு பிடி. அப்போது ஹாஃப் இன்ட்டு ஏசிங்கிறது என்ன? D1. பிடிங்கிறது என்ன? D2. half D1 into D2 ஸ்கொயர் யூனிட், சதுர அலகுகள். புரியுதா? அப்போ ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் இஃப் தி டயகனல்ஸ் ஆர் கிவன் மீன்ஸ் half D1 D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். மூலை விட்டங்கள் கொடுக்கப்பட்டிருப்பின் சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு half D1 D2 சதுர அலகுகள் இல்லையா? half into product of diagonals, அரை இன்ட்டு மூலை விட்டங்களினுடைய பெருக்கற்பலன். புரியுதா கண்ணா? ஒரு கணக்கில் வந்து பேஸ் ஹைட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஏரியான்னு சொல்லிடணும். இல்லை டயகனல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு டயகனல்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணி சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு நீங்கள் உடனே ஆன்சர் சொல்லிடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே கண்ணா. கண்ணா உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் 2.2ல் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதாவது PQRS அப்படின்னு ஒரு சாய் சதுரம் கொடுத்துருக்காங்க ரோம்பஸ். அதில் வந்து QSங்கிறது ஒரு டயக்னல்ஸ், PRங்கிறது ஒரு டயக்னல்ஸ். த லென்த் ஆஃப் QS வந்து 16 சென்டிமீட்டர், PRனுடைய நீளம் வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ டயக்னல்ஸ் கொடுத்தா என்ன ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ்ன்னு நமக்கு தெரியும். ஹாஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஹாஃப் இன்ட்டு D1 ஏதாவது ஒன்று D1 வச்சுக்கோங்க, இன்னொரு டயக்னல்ஸை D2ன்னு வச்சுக்கோங்க. அப்போது D1ங்கிறது நான் இது 8 சென்டிமீட்டர்னு வச்சுருக்கேன், D2ங்கிறது 16 சென்டிமீட்டர்னு வச்சுருக்கேன். இனி நெக்ஸ்ட் இதை ஆஸ் யூஷுவல் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே வந்து என்னது செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 2s are 8. 4 into 16 என்ன வரும்? 64 ஸ்கொயர் இல்லைன்னா சதுர சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர் இல்லைன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர். புரியுதா? இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கூட போடலாம். இல்லைன்னா என்ன போடலாம்? 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா PQRS ஒரு ரோம்பஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? எல்லாமே எவ்வளோ இருக்கும்? 15 சென்டிமீட்டர் இருக்கும். ஹைட் கொடுத்துருக்காங்க 11 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஏரியா ஆஃப் அ ரோம்பஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா? ஏரியா ஆஃப் ரோம்பஸ் பேஸ் அண்ட் ஹைட் ஆர் கிவன்னா நமக்கு என்ன ஃபார்முலா? பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பேஸ் எவ்வளவு? 15 இன்ட்டு 11. சரியா? 15ஐயும் நீங்கள் 11ஐயும் ரஃப் காலத்தில் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 165ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்போது 165 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் என்ன? 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதா கண்ணா? கண்ணா இந்த சம் பாருங்கள். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க. இப்போது பரப்பளவு அவங்க கொடுத்துருக்காங்க. இஃப் தி ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இஸ் 60 ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஏரியா இஸ் given to you and one of the diagonal is 8 centimeter, you have to find the another diagonal. ஸோ சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதியிருக்கோம். இப்போ பரப்பளவுக்கு உண்டான ஃபார்முலா கொடுக்கணும். இது டயக்னல்ஸ் பற்றி கொடுத்துருக்கிறதுனால என்ன ஃபார்முலா? half இன்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம், D1 இன்ட்டு D2 இல்லையா? ஸ்கொயர் யூனிட்ஸ், அதுதான் 16 அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? half D1 D2 ஈக்குவல் டு 60. ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம D1க்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். D1 என்னது? 8. ஒரு டயக்னல்ஸ் இல்லையா? ஒன் ஆஃப் த டயக்னல் இஸ்
8 சென்டிமீட்டர். D2 நமக்கு தெரியாது, அதை D2னே வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மற்றொரு மூலை விட்டம் இல்லையா? ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி அதர் டயக்னல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு D2. இப்போ ஈக்குவல் டு 60. ஓகேவா? இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ஹவு மெனி டைம்ஸ்? 2 ஈக்குவல் டு 8னா 4 டைம்ஸ். 4 2s are 8. அப்போ 4 into D2 ஈக்குவல் டு 60. அப்போ D2 வேணும்னா இந்த மல்டிப்ளிகேஷனாக இருக்கிற 4 இங்கே வந்தாச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். பெருக்கல் என்ன ஆகிடும்? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிடுச்சு. இப்போது அதை நீங்கள் வகுத்த ஆன்சர் சொல்லிடுங்க. அனதர் டயக்னல்ஸ் கிடைக்கும். ஒரு நாள் 4, மிச்சம் 2, 5 20, 15 நாள் 60ன்னு தெரியும். அப்போ 15 சென்டிமீட்டர். அப்போது மற்றொரு மூலை விட்டம் என்ன ஆன்சர் எடுத்து எழுதணும்? மற்றொரு மூலை விட்டம், the length of the other diagonal is 15 centimeter. Length of the other diagonal is 15 centimeter. புரிஞ்சுதா கண்ணா? ஸோ இதே மாதிரி நீங்கள் இதில் ரோம்பஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட்ஸ்னால் எங்ககிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.